वाल्मीकि रामायणम् आरण्यकाण्डम् अध्यायम् 49 सीतापहरणम् सीतयै अपहरिप्पदु एकोनपञ्चाशः सर्गः 49வது सर्गम् सीतापहरणम् सीतयै अपहरिप्पदु सीताया वचनं श्रुत्वा दशग्रीव प्रतापवान् हस्ते हस्तं समाहत्य चकार सुमहद्वपुः सीतायाः सीतादेवीयन् वचनं श्रुत्वा वार्तयै केट्ट प्रतापवान् प्रतापवानागिय दशग्रीवः दशग्रीवन् हस्ते हस्तं कैयोड कैयै समाहत्ये तट्टी सुमहद्वपुः ओर பெரிய உருவத்தை சக்கார செய்து கொண்டான். சீதாதேவியின் வார்த்தையை கேட்டு பிரதாபவானாகிய தசக்ரீவன் கையோடு கையை தட்டி ஓர் பெரிய உருவத்தை செய்து கொண்டான். स मैथिलीं पुनर्वाक्यं बभाषे च ततो भृशं नोन्मत्तया श्रुतो मन्ये मम वीर्य पराक्रमा அவன் மைத்திலீம் சீதா பிராட்டியாரை பார்த்து புனக மீளவும் வாக்கியம் பின்வரும் சொல்லை புருஷம் அதிபயங்கரமாய் பபாஷே மொழிந்தான். மம எனது வீரிய பராக்கிரமௌ போரில் புறம் போகாமையும் சத்ருக்களை ஜெயித்தலும் உன்மத்தையா அதி கர்வியான உன்னால் ந ஸ்ருத்தௌச்ச செவி கொடுக்கப்படவில்லை என்று மன்னியே நினைக்கிறேன். அவன் அதன் மேல் சீதா பிராட்டியாரை பார்த்து மீளவும் பின்வரும் சொல்லை அதி பயங்கரமாய் மொழிந்தான். எனது போரில் புறம் போகாமையும் சத்ருக்களை ஜெயித்தலும் அதிகர்வியான உன்னால் செவி கொடுக்கப்படவில்லை என்று நினைக்கிறேன். உத்வஹேயம் புஜாभ्यां तो मेदिनीम् अम्बरे स्थितः आपिबेयं समुद्रं च मृत्युं हन्यां रणे स्थितः. அம்பரே ஆகாயத்தில் ஸ்திதாயிருந்து கொண்டு மீதினீம் பூமியை புஜாபியாம் இரு கைகளாலும் உத்வஹேயம் உயர தூக்குவேன். சமுத்திரம் ச சமுத்திரத்தையும் ஆப்பிபேயம் வற்ற குடிப்பேன். ரணே ஸ்திதகா போரில் எதிர்க்கும் நான் மிருத்யும் தோ யமனையும் அந்யாம் அடிப்பேன். ஆகாயத்தில் இருந்து கொண்டு பூமியை இரு கைகளாலும் உயரத் தூக்குவேன். சமுத்திரத்தையும் வற்ற குடிப்பேன். போரில் எதிர்க்கும் நான் யமனையும் அடிப்பேன். அர்க்கம் ருந்த்யாம் ஷரைஸ்தீக்ஷ்ணைர் விவேத்யாம் ஹே மஹீதலம் காமரோபின முன்மத்தே பஷ்ய மாம் காமதம்பதிம். அர்க்கம் சூரியனை தீக்ஷ்ணை ஈஷரை கூறிய பாணங்களால் ருந்தியாம் மறைப்பேன். மஹீதலமீ பூமியையே பிபித்யாம் பிளப்பேன். உன்மத்தே புத்தி சிதறியவளே மாம் என்னை காமரோபினம் நினைத்த உருவம் எடுக்க வல்லவனும் காமதம் கோரியதை கொடுப்பவனுமான பதிம் நாயகனாக பஷ்ய எண்ணிக்கொள். சூரியனை கூறிய பாணங்களால் மறைப்பேன். பூமியையே பிளப்பேன். புத்தி சிதறியவளே என்னை நினைத்த உருவம் எடுக்க வல்லவனும்
கோரியதை கொடுப்பவனுமான நாயகனாக எண்ணிக்கொள். ஏவ முக்தவதஸ்தஸ்யே ராவணஸ்ய ஷிக்கிப்ரபே क्रुद्धस्येरि पर्यन्ते सक्ते नेत्रे बभूवतो. क्रुद्धस्य सिनं கொண்ட ஏவம் மேற்கண்டவாறு உக்தவதः பேசின தஸ்ய ராவணஸ்ய அந்த ராவணனுடைய ஹரிபரியந்தே கபில நிற ஓரங்களை உடைய நேத்ரே இரு கண்களும் ஷிக்கிப்ரபே அக்னிக்கு ஒப்பாய் ரக்தி சிவந்தவைகளாய் பபூவதோ ஆயின. சினம் கொண்டு மேற்கண்டவாறு பேசின அந்த ராவணனுடைய கபில நிற ஓரங்களை உடைய இரு கண்களும் அக்னிக்கு ஒப்பாய் சிவந்தவைகளாயின. சத்ய சௌமியம் பரித்யஜ்ய भिक्षुरूपं स रावणः स्वरूपं कालरूपाभं भेजे वैश्रवणानुजः. सा अन्ध वैश्रवाणुजः कुबेरन् तம்பியாகிய ராவணன் சௌமியம் அழகிய பிக்ஷுரூபம் சந்நியாசி வேஷத்தை சத்யः பரித்யஜ்ய உடனே விட்டு காலரூபாபம் யமன் உருவை நிகர்த்த ஸ்வரூபம் தனது உருவத்தை பேஜே எடுக்கலுற்றான். அந்த குபேரன் தம்பியாகிய ராவணன் அழகிய சந்நியாசி வேஷத்தை உடனே விட்டு யமன் உருவை நிகர்த்த தனது உருவத்தை எடுக்கலுற்றான். संरक्त नयन श्रीमान् स्तप्त काञ्चन कुण्डलः क्रोधेन महताविष्टो नीलजीमूत सन्निभः. तप्त काञ्चन कुण्डलः சுத்த பொன் குண்டலங்களை உடையவனும் ஸ்ரீமான் செல்வம் செறிந்தவனும் நீலஜீமூத சந்நிபக கருத்த மேகத்தை நிகர்த்தவனுமான அவன் சம்ரக்த நயனக சிவந்த கண்கள் உற்றவனாய் மகதா அளவு கடந்த குரோதேன சினத்தாலாவிஷ்டக மெய் மறந்தவனானான். சுத்த பொன் குண்டலங்களை உடையவனும் செல்வம் செறிந்தவனும் கருத்த மேகத்தை நிகர்த்தவனுமான அவன் சிவந்த கண்கள் உற்றவனாய் அளவு கடந்த சினத்தால் மெய் மறந்தவனானான். தசாஸ்யே கார்முகே பாணே பபோவ க்ஷணதாச்சரः. க்ஷணதாச்சரः ரக்கன் தசாஸ்யः பத்து முகமுடையவனாய் கார்முகீவில் பிடித்தவனாய் பாணி சரபாணியாய் பபுவ ஆயினன். அரக்கன் பத்து முகம் உடையவனாய் வில் பிடித்தவனாய் சரபாணியாய் ஆயினன். सपरिव्राजकच्छद्म महाकायो विहायतत् प्रतिपेदे स्वकं रूपं रावणो राक्षसाधिपः. सह महाकायः அந்த பெரும் உடலுற்ற ராட்சசாதிபः ராட்சச மன்னனாகிய ராவணः ராவணன் தந்த பரிவ்ராஜகச்சத்ம கபட சந்நியாசி வேஷத்தை விகாய துறந்து ஸ்வகம் ரூபம் தனது உருவத்தை பிரதிபேதி அடைந்தான். அந்த பெரும் உடலுற்ற ராட்சச மன்னனாகிய ராவணன் அந்த கபட சந்நியாசி வேஷத்தை துறந்து தனது உருவத்தை அடைந்தான். சம்ரக்த நயன க்ரோதாஜ்ஜீமூத நிச்சய பிரபா ரக்தாம்பரதரஸ்தஸ்தோ
स्त्रीरत्नं प्रेक्ष्य मैथिलीम् जीमूत निचय प्रभामेघकुवियल्मेनियनुம் ரக்தாம்பரதரா சிவந்த ஆடையை அணிந்தவனுமான அவன் குரோதாத் கோபத்தால் சம்ரக்தநயனக சிவந்த கண்கள் உடையவனாய் ஸ்ரீரத்னமாகிய மைத்திலியாரை பிரேக்ஷ்ய உற்று பார்த்து தஸ்தௌ சற்று தயங்கினான். மேகக் குவியல் மேனியனும் சிவந்த ஆடையை அணிந்தவனுமான அவன் கோபத்தால் சிவந்த கண்களுடையவனாய் ஸ்ரீரத்னமாகிய மைத்திலியாரை உற்று பார்த்து சற்று தயங்கினான். சீதாமாசீத கேஷாந்தாம் பாஸ்கரஸ்ய பிரபாமிவ வசனாபரணோபேதாம் மைத்திலீம் ராவணோ பிரவீத். அசித கேஷாந்தாம் கருத்து அடர்ந்த குழலுடையவளும் பாஸ்கரஸ்ய சூரிய பகவானது பிரபாமிவ ஒளியை நிகர்த்தவளும் வசனாபரணோபேதாம் சிறந்த ஆடை ஆபரணங்களை அணிந்திருந்தவளுமான மிதிலை மன்னரின் திருமகளாகிய சீதையை பார்த்து ராவணன் அப்ரவீத் பின்வருமாறு மொழிந்தான். கருத்து அடர்ந்த குழலுடையவளும் சூரிய பகவானது ஒளியை நிகர்த்தவளும் சிறந்த ஆடை ஆபரணங்களை அணிந்திருந்தவளுமான மிதிலை மன்னரின் திருமகளாகிய சீதையை பார்த்து ராவணன் பின்வருமாறு மொழிந்தான். த்ரிஷு லோகேஷு விக்யாதம் யதி பர்த்தாரமிச்சசி மாமாஶ்ரய வராரோயே தவாஹம் சத்ருஷபதிः. வராரோயே சுந்தரி த்ரிஷு மூன்று லோகேஷு உலகங்களிலும் விக்யாத்தம் பிரசித்தி பெற்ற பர்த்தாரம் கணவனை இச்சசியதி விரும்புகின்றாய் என்றால் மாம் ஆஶ்ரய என்னை தேர்ந்தெடு. அகம் நான் தவ உனக்கு சத்ருஷபதி ஏற்ற கணவன். சுந்தரி மூன்று உலகங்களிலும் பிரசித்தி பெற்ற கணவனை விரும்புகின்றாய் என்றால் என்னை தேர்ந்தெடு, நான் உனக்கு ஏற்ற கணவன். மாம் பஜஸ்வ சிராயத்வம் அகம் ஸ்லாக்யஸ்தவ ப்ரியः நைவ சாஹம் क्वचित् भद्रे करिष्ये तव विप्रियम्. பத்ரே நல்லாய் த்வம் நீ சிராய இப்பவே மாம் பஜஸ்வ என்னை ஏற்றுக்கொள். ஆம் நான் தவ உனக்கு ஸ்லாக்யா பிரியா அருமையான கணவன். ஆம் நான் தவ உனக்கு விப்ரியம் மனம் கோண क्वचिच्च ஒரு பொழுதும் நாயேவ கரிஷ்யே நடக்கவே மாட்டேன். நல்லாய் நீ இப்பவே என்னை ஏற்றுக்கொள். நான் உனக்கு அருமையான கணவன். நான் உனக்கு மனம் கோண ஒரு பொழுதும் நடக்கவே மாட்டேன். त्यज्यता मानुषो भावो मयि भाव प्रणीयताम् राज्याच्युतम् सिद्धार्थं रामं परेमितायुषम्. कैर्गुणैरनुरक्तासि मूढे पण्डितमानिने यस्त्रिया वचनाद्राज्यं विहाय सुहृज्जनम्. अस्मिन् व्यालानुचरिते वने वसते दुर्मतिः. மானுஷः பாவः மானிட எண்ணம்
தியஜதாம் விடப்படட்டும் மயி என்னிடத்தில் பாவகா அன்பு பிரணியதாம் வைக்கப்படட்டும் யா எந்த துர்மதிகி ஒரு முட்டாள் ஸ்ரீயாக ஒரு பெண் பிள்ளையினது வச்சனாத் சொல்லைக் கொண்டு சுஹ்ருஜனம் அன்பர்களோடு கூடிய ராஜ்யத்தை விகாய துறந்து அஸ்மின் இந்த வியாலானுச்சரித்தே துஷ்ட மிருகங்கள் வசிக்கும் வனே காட்டில் வசத்தே காலம் கழிக்கிறானோ அந்த ராஜ்யத்தினின்று சுத்தம் நீக்கப்பட்டவனும் அசித்தார்த்தம் பங்கமடைந்த மனோரதங்களை உடையவனும் பரிமிதாயுஷம் அற்ப ஆயுசு உடையவனுமான ராமனை பண்டிதமானினி எல்லாம் தெரிந்த என நடிக்கும் மூடே அசடே கை எந்த குணையே குணங்களைக் கொண்டு அனுரக்தா அசி நீ காதலிக்கின்றனே மானிட எண்ணம் விடப்படட்டும் என்னிடத்தில் அன்பு வைக்கப்படட்டும் எந்த ஒரு முட்டாள் ஒரு பெண் பிள்ளையினது சொல்லைக் கொண்டு அன்பர்களோடு கூடிய ராஜ்யத்தை துறந்து இந்த துஷ்ட மிருகங்கள் வசிக்கும் காட்டில் காலம் கழிக்கிறானோ அந்த ராஜ்யத்தினின்று நீக்கப்பட்டவனும் பங்கமடைந்த மனோரதங்களை உடையவனும் அட்பாயுசு உடையவனுமான ராமனை எல்லாம் தெரிந்ததென நடிக்கும் அசடே எந்த குணங்களைக் கொண்டு நீ காதலிக்கின்றனை ஏத்யுக்த்வா மைதிலீம் வாக்யம் பிரியார்ஹாம் பிரியவாதினீம் அபிகம்ய சுதுஷ்டாத்மா ராக்ஷசகாலச்சோதிதः ஜக்ராஹ ராவணசீதாம் புதக்கேரோயிணீமிவ புதஹ கற்றுணர்ந்த சுதுஷ்டாத்மா பரமதுஷ்டாத்மாவாகும் ராட்சசः அரக்கனாகிய ராவணன் காலச்சோதிதக விதியால் தூண்டப்பட்டவனாயே பிரியாராம் பக்திக்கு உரியவளும் பிரியவாதினி ஹிதத்தையே சொல்கிறவளுமாகிய மைதிலீம் சீதா தேவியை பார்த்து இத்தே மேற்கண்ட வாக்கியம் சொல்லை உக்த்வா சொல்லிவிட்டு கே ஆகாயத்தில் ரோஹிணீம் இவ மின்னல் கொடி போலிருக்கும் சீதாம் சீதா தேவியை அபிகம்ய கிட்டி ஜக்ராக பற்றி இழுத்தான் கற்றுணர்ந்த பரம துஷ்டாத்மாவாகும் அரக்கனாகிய ராவணன் விதியால் தூண்டப்பட்டவனாகி பக்திக்கு உரியவளும் ஹிதத்தையே சொல்லுகிறவளுமாகிய சீதா தேவியை பார்த்து மேற்கண்ட சொல்லை சொல்லிவிட்டு ஆகாயத்தில் மின்னல் கொடி போலிருக்கும் சீதா தேவியை கிட்டி பற்றி இழுத்தான் வாமேன சீதாம் பத்மாக்ஷீம் மூர்தஜேஷோ கரேன சஹா ஓர்வோஸ்து தக்ஷிணேனைவ பரே ஜக்ராஹ பாணினாம் சஹாவன் பத்மாக்ஷீம் தாமரை கண்ணியான சீதாம் சீதையை மூர்தஜேஷோ கூந்தலில் வாமேன இடது கரேன கையாலும் ஊர்வோஹோத்து இரு துடைகளிலுமே தக்ஷிணேன வலது பாணினாயேவ கையாலும் பரிஜக்ராக பிடித்து தூக்கினான் அவன் தாமரை கண்ணியான சீதையை கூந்தலில் இடது கையாலும் இரு துடைகளிலுமே வலது கையாலும் பிடித்து தூக்கினான் தம் திருஷ்ட்வா கிரீஷ்ருங்காபம் तीक्ष्णदंष्ट्रं महाभुजं प्राद्रवन् मृत्युसदृशं
भयार्ता வனதேவதைகள் கிரீஸ்ருங்காபம் மலை கொடுமுடி போன்றவனும் தீக்ஷ்ணதம்ஷ்டம் கூறிய கோரப்பற்களை உடையவனும் மாபுஜம் பெருத்த கைகளை உடையவனும் மிருத்யு சத்ருஷம் யமனை போன்றவனுமான தம் திருஷ்டுவா அவனை பார்த்து பயார்த்தா உள்ளம் நடுங்கியவர்களாய் பிராத்ரவன் ஓடினார்கள். வனதேவதைகள் மலை கொடுமுடி போன்றவனும் கூறிய கோரப்பற்களை உடையவனும் பெருத்த கைகளை உடையவனும் யமனை போன்றவனுமான அவனை பார்த்து உள்ளம் நடுங்கியவர்களாய் ஓடினார்கள். ச மாயாமயோ திவ்யா கரயுக்த கரஸ்வனः பிரத்யத்ருஷ்யத ஏமாங்கோ ராவணஸ்ய மகாரதः. ராவணனுடைய சாந்த மாயாமய மாயையால் சிருஷ்டிக்கப்பட்டதும் கரயுக்தக கோவேறு கழுதிகள் பூட்டப்பட்டதும் கரஸ்வனக கோரமான ஒலி உடையதும் ஏமாங்காச்ச பொன்னாலானதுமான திவ்யக சிறந்த மாரதக பெரும் ரதம் பிரத்யுத்ருஷ்யத திடீரென்று காணப்பட்டது. ராவணனுடைய அந்த மாயையால் சிருஷ்டிக்கப்பட்டதும் கோவேறு கழுதிகள் பூட்டப்பட்டதும் கோரமான ஒலி உடையதும் பொன்னால் ஆனதுமான சிறந்த பெரும் ரதம் திடீரென்று காணப்பட்டது. ததஸ்தாம் பரோஷைர்வாக்யைர் அவித்தர்ஜ்ய மகாஸ்வனः அங்கேனோத்யம்ய வைதேஹீம் ரதமாரோப்பயத்ததா. ததா அப்பொழுது மகாஸ்வனः அவன் பெருங்குரலுற்று தாம் வைதேஹீம் அந்த சீதாதேவியை பருஷைஹி கொடிய வாக்கியைஹி வார்த்தைகளால் அபித்தஜ்ய மிரட்டி அங்கேன தொடையில் உத்யம்ய தாங்கி ததாதிலிருந்து ரதத்தில் ஆரோப்பய தூக்கி வைத்தான். அப்பொழுது அவன் பெருங்குரலுற்று அந்த சீதாதேவியை கொடிய வார்த்தைகளால் மிரட்டி தொடையில் தாங்கி அதிலிருந்து ரதத்தில் தூக்கி வைத்தான். சாக்ருஹீதா விசுக்ரோஷ ராவணேன யசஸ்வினே ராமேதி சீதா துக்கார்த்தா ராமம் தூரகதம் வனே. யசஸ்வினி பெரும் புகழ் பெற்ற சா சீதா அந்த சீதாதேவி ராவணனால் கிரகீதா திருடப்பட்டவளாய் துக்கார்த்தா துயரத்தில் மூழ்கியவளாய் வனே காட்டில் தூரகதம் தூரத்தில் இருந்து ராமம் ஸ்ரீராமரை நினைத்து ராம இதி ஸ்ரீராமா என்று விசுக்ரோஷ கதறினாள். பெரும் புகழ் பெற்ற அந்த சீதாதேவி ராவணனால் திருடப்பட்டவளாய் துயரத்தில் மூழ்கியவளாய் காட்டில் தூரத்திலிருந்து ஸ்ரீராமரை நினைத்து ஸ்ரீராமா என்று கதறினாள். தாமகாமாம் சக்காமார்த்தஹ பன்னகேந்திர வதோமிவ விவேஷ்டமானாமாதாய உத்பபாத்தாத்த ராவணः. அத்த அப்பொழுது காமார்த்தஹ காமவெறி கொண்ட சக ராவணः அந்த ராவணன் பன்னகேந்திர வதூமிவ சர்ப்பராஜன் மனைவியை போன்றவளும் அகாமாம் சிறிதும் உடன்படாதவளாய் விவேஷ்டமானாம் துடித்து கொண்டு இருக்கிறவளுமான
தாம் அவளை ஆதாய சிறைப்படுத்தி உத்பபாத்த உயரக் கிளம்பினான். அப்பொழுது காமவெறி கொண்ட அந்த ராவணன் சர்ப்பராஜன் மனைவியை போன்றவளும் சிறிதும் உடன்படாதவளாய் துடித்துக் கொண்டிருக்கிறவளுமான அவளை சிறைப்படுத்தி உயரக் கிளம்பினான். ததஸ்ஸா ராட்சசேந்திரேண ஹ்ரியமாணா விஹாய ச ப்ருஷம் சுக்ரோஷமத்தேவ भ्रान्तचित्ता यथा तुरा. ततः பொழுது ராட்சசேந்திரேன ராட்சச மன்னனால் விஹாயசா ஆகாய மார்க்கத்தில் ஹிரியமானா கொண்டு போகப்படுகிற சா அவள் ஆத்துரா ஏதொன்றையும் தான் செய்ய முடியாதவளாய் யதா இருந்தமையால் பிராந்த சித்தா உள்ளம் கலங்கே மத்தாயிவ பைத்தியம் பிடித்தவள் போலாகி புருஷம் மிக கஷ்டமாய் சுக்ரோஷ பின்வருமாறு கதறினாள். அப்பொழுது ராட்சச மன்னனால் ஆகாய மார்க்கத்தில் கொண்டு போகப்படுகிற அவள் ஏதொன்றையும் தான் செய்ய முடியாதவளாயிருந்தமையால் உள்ளம் கலங்கி பைத்தியம் பிடித்தவள் போலாகி மிக கஷ்டமாய் பின்வருமாறு கதறினாள். ஹா லக்ஷ்மண மகாபாஹோ குருச்சித்த பிரசாதக ஹ்ரியமாணாம் ந ஜானீஷே ரக்ஷசா மாமமர்ஷிணாம். ஹா லக்ஷ்மணரே மகாபாஹோ சுத்த வீரரே குரு சித்த பிரசாதக பெரியோர்கள் மனம் மகிழ நடப்பவரே அமர்ஷிணா மகாமுரடனாகிய ரக்ஷசா அரக்கனால் மாம் என்னை கிரியமானாம் திருடிக்கொண்டு போகப்படுகிறவளாய் ந ஜானிஷே நீரறியவில்லை. ஹா லக்ஷ்மணரே சுத்த வீரரே பெரியோர்கள் மனம் மகிழ நடப்பவரே மகாமுரடனாகிய அரக்கனால் என்னை திருடிக்கொண்டு போகப்படுகிறவளாய் நீர் அறியவில்லை. ஜீவிதம் சுக்கமர்த்தாம்ச்ச தர்மஹேதோ பரித்யஜன் ஹ்ரியமாணாம் அதர்மேண மாம் ராகவ ந பஷ்யசி. ராகவ ஸ்ரீராமா சுக்கம் ஜீவிதம் சுக வாழ்வையும் அர்த்தாஞ்ச பொருள்களையும் தர்மஹேதோஹோ தர்மத்திற்காக பரித்யஜன் துறக்கும் நேர் மாம் என்னை அதர்மேன அநியாயமாய் கிரியமானாம் திருடிக்கொண்டு போகப்படுகிறவளாய் ந பஷ்யசி காணவில்லை. ஸ்ரீராமா சுக வாழ்வையும் பொருள்களையும் தர்மத்திற்காக துறக்கும் நீர் என்னை அநியாயமாய் திருடிக்கொண்டு போகப்படுகிறவளாய் காணவில்லை. நனு நாமா விநீதானாம் விநேதாசி பரந்தப கதமேவம் விதம் பாப்பம் நத்வம் ஷாதிஹி ராவணம். பரந்தப சத்ரு சம்ஹாரகா அவிநீதானாம் அபராதிகளை வினேதா சிக்ஷிக்கின்றவராய் அசி விளங்குகின்றீர். ஹீ அப்படி இருந்தும் நனு நாம இப்பொழுதோ ஏவம் விதம் இப்படிப்பட்ட பாபம் பாப்பியாகிய ராவணம் ராவணனை கதம் ஏனோ துவம் தேவரீர் ந ஷாதி சிக்ஷியாது இருக்கிறீர். சத்ரு சம்ஹாரகா அபராதிகளை சிக்ஷிக்கின்றவராய் விளங்குகின்றீர். அப்படியிருந்தும் இப்பொழுதோ இப்படிப்பட்ட பாப்பியாகிய ராவணனை
ஏனோ தேவரீர் சிக்ஷியாது இருக்கிறீர். न तु सद्यो विनीतस्य दृश्यते कर्मणः फलम्. அவிநீதஸ்ய துஷ்டனுக்கு கர்மணக பாப்பச் செயலின் பலம் பயன் சத்ய உடனே ந திருஷ்யத்தே து காணப்படவில்லையே. துஷ்டனுக்கு பாப்பச் செயலின் பயன் உடனே காணப்படவில்லையே. காலோப்யங்கே பவத்யத்ர சஸ்யானாமிவ பக்தயே. அத்ராபி எதிலும் சஸ்யானாம் பயிர்களின் பக்தையே பயனடையும் விஷயத்தில் ஏவ எவ்வண்ணமோ அப்படியே காலகா அதற்கேற்ற காலம் அங்கி பவதி காரணமாகிறது. இதிலும் பயிர்களின் பயனடையும் விஷயத்தில் எவ்வண்ணமோ அப்படியே அதற்கேற்ற காலம் காரணமாகிறது. சகர்ம கிருத்தவாணி தத் காலோபஹத சேதனः ஜீவிதாந்தகரம் கோரம் ராமாத் வியசனம் ஆப்னுஹி. காலோபஹத சேதனக விதிவசத்தால் கெட்ட புத்தி உடையவனாய் ஏதத் கர்ம இந்த காரியத்தை கிருத்தவான் செய்து சஹா அந்த நீ ஜீவிதாந்தகரம் உயிருக்கு முடிவை விளைவிக்கிறதும் கோரம் அசஹ்யமானதுமான வியசனம் சிக்ஷையை ராமாத் ராமரிடத்திலிருந்து ஆப்னுயி அடைவாய். விதிவசத்தால் கெட்ட புத்தி உடையவனாய் இந்த காரியத்தை செய்த அந்த நீ உயிருக்கு முடிவை விளைவிக்கிறதும் அசஹ்யமானதுமான சிக்ஷையை ராமரிடத்திலிருந்து அடைவாய். ஹந்தே தானேம் சகாமாதோ கைகேயி பாந்தவை சஹா ஹ்ரியதர்ம காமஸ்ய தர்மபத்னே யசஸ்வினா. தர்ம காமஸ்ய தர்மத்தில் மிகுந்த பற்றுடைய யசஸ்வினா பெரும் புகழ் படைத்தவருக்கு தர்மபத்னி தர்மபத்னியாகும் நான் திருடி போகப்படுகின்றேன். யத் என்பதால் இதானீம் தோ எப்பொழுதுதான் கைகேயி கைகேயி தேவி பாந்தவை சக பந்துக்களோடு கூட சகாமா மனோரதம் கைகூடியவள். ஹந்த ஐயோ கஷ்டம் குற்றமற்ற எங்கள் வருத்தத்தை கண்டு பிறர் மகிழ காலம் கிட்டியதே. தர்மத்தில் மிகுந்த பற்றுடைய பெரும் புகழ் படைத்தவருக்கு தர்மபத்னியாகும் நான் திருடி போகப்படுகின்றேன் என்பதால் இப்பொழுதுதான் கைகேயி தேவி பந்துக்களோடு கூட மனோரதம் கைகூடியவள். ஐயோ கஷ்டம் குற்றமற்ற எங்கள் வருத்தத்தை கண்டு பிறர் மகிழ காலம் கிட்டியதே. ஆமந்த்ரயே ஜனஸ்தானே கர்ணிகாரான் சுபுஷ்பிதான் க்ஷிப்ரம் ராமாயஷம் சத்வம் சீதாமரதே ராவணா. ஜனஸ்தானே ஜனஸ்தானத்தில் இருக்கும் சுபுஷ்பிதான் நன்கு புஷ்பித்திருக்கின்ற கர்ணிகாரான் கர்ணிகார விருக்ஷங்களை பார்த்து ஆமந்த்ரையே நான் வேண்டிக் கொள்கிறேன். ராவணா ராவணன் சீதாம் சீதையை ஹரதி திருடி போகிறான் என்று ராமாய ஸ்ரீராமருக்கு க்ஷிப்ரம் விரைவில் சம்சத்வம் தெரிவியுங்கள். ஜனஸ்தானத்தில் இருக்கும் நன்கு புஷ்பித்திருக்கின்ற கருணிக்கார விருக்ஷங்களை பார்த்து நான் வேண்டிக் கொள்கிறேன். ராவணன் சீதையை திருடி போகிறான் என்று
ஸ்ரீராமருக்கு விரைவில் தெரிவியுங்கள். दैवतानि च यान्यस्मिन् वने विविध पदपे नमस्करोम्यहं तेभ्यो भर्तुषं सतमाम्हृताम्. விவித பாதப்பே பலவகை மரங்கள் அடர்ந்த அஸ்மின் வனே இந்த காட்டில் தெய்வதானி தேவதைகள் யானீச்ச எவைகளோ தேபியக அவைகளுக்கு ஆஹாம் நான் நமஸ்கரோமி நமஸ்கரிக்கின்றேன். மாம் என்னை ஹுருதாம் திருடப்பட்டவளாக பர்த்துகோ கணவனாருக்கு ஷம்சத சொல்லுங்கள். பலவகை மரங்கள் அடர்ந்த இந்த காட்டில் தேவதைகள் எவைகளோ அவைகளுக்கு நான் நமஸ்கரிக்கின்றேன். என்னை திருடப்பட்டவளாக கணவனாருக்கு சொல்லுங்கள். யானி காணி சிதப்யத்ர சத்வானி நிவசந்த்யுத சர்வாணி சரணம் யாமே மிருகபக்ஷே கணானபி. யானி காணி சேத் யாதொரு சத்வானி பிராணிகள் அத்ர இங்கு நிவசந்தி வசிக்கின்றனவோ சர்வாணி அந்த எல்லாவற்றையும் மிருக பக்ஷி கணானபி மிருகங்கள் பக்ஷிகள் இந்த கணங்களையும் உத்த அபி இன்னும் மற்றவைகளையும் சரணம் தஞ்சம் யாமி அடைகின்றேன். யாதொரு பிராணிகள் இங்கு வசிக்கின்றனவோ அந்த எல்லாவற்றையும் மிருகங்கள் பக்ஷிகள் இந்த கணங்களையும் இன்னும் மற்றவைகளையும் தஞ்சம் அடைகின்றேன். ஹ்ரியமாணாம் பிரியாம்பர்த்துஹோ பிராணேபியோபி கரியசே விவசாபா ஹ்ருதா சீதா ராவணேனேதி சம்சத. பர்த்துஹோ கணவருக்கு பிராணேபியஹாபி உயிரினும் கரியசேம் அருமையானவளும் ஹ்ரியமானாம் திருடிக்கொண்டு போகப்படுகிறவளுமான பிரியா மனைவியை பற்றி சீத்தை விவசா ரக்ஷகர் இல்லாது தவிப்பவளாய் ராவணனால் அபஹ்ருதா திருடிக்கொண்டு போகப்பட்டாள். இதே சம்சத என்று சொல்லுங்கள். கணவருக்கு உயிரினும் அருமையானவளும் திருடிக்கொண்டு போகப்படுகிறவளுமான மனைவியை பற்றி சீத்தை ரக்ஷகர் இல்லாது தவிப்பவளாய் ராவணனால் திருடிக்கொண்டு போகப்பட்டாள் என்று சொல்லுங்கள். விதித்வா மா மகாபாஹோரமுத்ராபி மகாபலः ஆனேஷ்யதே பராக்ரம்ய வைவஸ்வத ஹ்ருதாமபி. மகாபலः மகாபலிஷ்டரான மகாபாஹு போர் வீரராகும் அவர் மாம் என்னை வைவஸ்வத ஹ்ருதாமபி யமனால் கொண்டு போகப்பட்டவளாயிருப்பினும் ஆமுத்திர அபி அவ்வுலகில் இருப்பவளாயும் விதித்வா அறிந்து பராக்கிரமிய எதிரிகளை புடைத்து ஆனேஷ்யதி திருப்பி கொண்டு வந்து விடுவார். மகாபலிஷ்டரான போர் வீரராகும் அவர் என்னை யமனால் கொண்டு போகப்பட்டவளாயிருப்பினும் அவ்வுலகில் இருப்பவளாயும் அறிந்து எதிரிகளை புடைத்து திருப்பி கொண்டு வந்து விடுவார். சாததா கருணாவாச்சோ விலப்பந்தி சுதுக்கிதா வனஸ்பதே கதம் க்ருத்ரம் ததர்ஷாயத லோச்சனா. ததா பொழுது சுதுக்கிதா மிக துக்கப்படுகின்றவளாய் கருணா கஷ்டமான வாச்சக புலம்பல்களை
விலபந்தே கதறிக்கொண்டிருப்பவளான ஆயத்த லோச்சனா அகன்ற கண்களுற்ற அவள் வனஸ்பதி கதம் ஓர் மரத்தில் உட்கார்ந்திருக்கும் குருத்ரம் கழுகை ஜட்டாயுவை ததர்ஷ கண்டாள். அப்பொழுது மிக துக்கப்படுகின்றவளாய் கஷ்டமான புலம்பல்களை கதறிக்கொண்டிருப்பவளான அகன்ற கண்களுற்ற அவள் ஓர் மரத்தில் உட்கார்ந்திருக்கும் கழுகை ஜட்டாயுவை கண்டாள். சத்தமுத்வீக்ஷ்ய சுஷ்ரோணே ராவணஸ்ய வசம் கதா சமாக்ரந்தத் பயபரா சப்தோபஹதய ராவணனது வசம் கதா வசத்தில் சிக்கிக்கொண்ட சுஷ்ரோணி அந்த சுந்தரி பயபரா பயத்தால் தவிக்கின்றவளாய் சப்தோபஹதயா தழுத்தழுத்து வரும் கிரா சுட்கொண்டு தம் உத்வீக்ஷி அதை பார்த்து சமாக்ரந்தத் அலறினாள். ராவணனது வசத்தில் சிக்கிக்கொண்ட அந்த சுந்தரி பயத்தால் தவிக்கின்றவளாய் தழுதழுத்து வரும் சொற்கொண்டு அதை பார்த்து அலறினாள். ஜட்டாயோ பஷ்ய மாமாரிய கிரியமாணம் அநாதவத் அனேன ராக்ஷசேந்திரேண கருணம் பாபகர்மணாம். ஜட்டாயோ ஜட்டாயுவே ஆரிய பெரியவரே அநாதவத் அநாதை போல் மாம் என்னை பாபகர்மணா கொடிய செயலுற்ற அனேன இந்த ராட்சசேந்திரேண அரக்கமன்னனால் கருணம் இரக்கமின்றி கிரியமானாம் திருடிக்கொண்டு போகப்படுகிறவளாய் பஷ்ய அறியும். ஜட்டாயுவே பெரியவரே அநாதை போல் என்னை கொடிய செயலுற்ற இந்த அரக்கமன்னனால் இரக்கமின்றி திருடிக்கொண்டு போகப்படுகிறவளாய் அறியும். நைஷவாரயித்தும் சக்யஸ்த்வய க்ரூரோ நிஷாச்சரः சத்வவாஞ்சிதகாஷீ ச சயுதश्चैव துர்மதே. ஜிதகாஷி போர் வீரனை போல் நடிக்கும் ஏஷக இவன் क्रूरக நிஷாச்சரக கொடிய அரக்கன் சத்வவான் முரட்டு தைரியமுள்ளவன் துர்மதி அற்ப புத்தி உள்ளவன் சாயுதகா ஏவ ஆயுதங்களையும் தரித்தவனாக இருக்கிறான். ச ஆனதால் த்வயா ச உங்களாலும் வாரயுத்தும் தடுக்க ந சக்கியக முடியாதவன். போர் வீரனை போல் நடிக்கும் இவன் கொடிய அரக்கன் முரட்டு தைரியம் உள்ளவன் அற்ப புத்தி உள்ளவன் ஆயுதங்களையும் தரித்தவனாக இருக்கிறான். ஆனதால் உங்களாலும் தடுக்க முடியாதவன். ராமாயேது யதத்தத்வம் ஜட்டாயோ ஹரணம் மம லக்ஷ்மணாய ச தத்சர்வம் ஆக்யாதவ்யமசேஷதः. ஜட்டாயோ ஜட்டாயுவே மம ஹரணம் எனது அபகரித்தலை யதா தத்துவம் நடந்தபடி அசேஷதः எதையும் விடாமல் தத் சர்வம் அது முழுமையும் ராமாய ஸ்ரீராமருக்கும் லக்ஷ்மணாய ச லக்ஷ்மணருக்கும் தோ இப்பவே ஆக்யாத்தவ்யம் சொல்லப்பட வேண்டும். ஜட்டாயுவே எனது அபகரித்தலை நடந்தபடி எதையும் விடாமல் அது முழுமையும் ஸ்ரீராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் இப்பவே சொல்லப்பட வேண்டும். இத்யார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே ஆரண்யகாண்டே 19 सर्गः।